ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அச்சு முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி கழுகி ஊற வச்சுக்கோங்க. அரை மணிக்கூர் ஊறின அந்த டைமில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மில்லில் கொடுத்து பொடிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மில்லில் கொடுத்து தான் பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் பக்கத்தில் மில் எதுவும் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட பொடிச்சிக்கலாம். நான் பொடிச்சிட்டு வந்தாச்சு. 1 கிலோ பச்சரிசிக்கு 5 முட்டை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ட்ரையான பாத்திரம் தான். 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. கையை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கையினால தான் இன்றைக்கி பிசைஞ்சிக்க போகிறோம், கலக்கிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறது கையினால தான். கையை வாஷ் பண்ணியாச்சு. 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரையணும். முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நல்லா கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா பிசையும் போது நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் உண்டுன்னா எலக்ட்ரிக் பீட்டரில் கூட செஞ்சுக்கலாம். நான் அதெல்லாம் அதில் செய்யலை. இனி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். முட்டையும் சர்க்கரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அச்சு முறுக்கு எனக்கு வரலை அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில், நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அச்சு முறுக்கெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆப்ஷனல், உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி தண்ணிக்கு தான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பதம் வந்ததும், அச்சு முறுக்குக்கான ஒரு பதம் வந்ததும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அரை மணிக்கூர் ஊற வச்சுக்கணும். கரெக்டாக அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் எல்லாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். 1 கிலோ அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அச்சை நல்லா காய போடணும். அச்சு காய போடுறதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் அரிசி கழுவின தண்ணியில் ஒரு 8 மணிக்கூர் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி கழுவின தண்ணியில் அச்சை நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் அச்சு முறுக்கு செய்யும்போது நல்லா அழகாக இலகி வரும். இதே மாதிரி நம்ம மாவை அச்சை மாவில் முக்கி இதே மாதிரி பண்ணிக்கணும். ஆயிலில் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குச்சியை கம்பி வச்சு ஒட்டாமல் வரணும் அப்படின்னா இலக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, ஒட்டாமல் வந்துட்டு அழகான அச்சு முறுக்கு ரெடி ஆகியாச்சு. 5 முட்டை சேர்த்துக்கிறனால குயிக்காக இது நல்லா வேகும். கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துட்டீங்க வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அதுக்காக நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அச்சை காய வச்சுட்டு எண்ணெயில் காய வச்சுக்கோங்க. நல்லா காயணும். காஞ்ச அப்புறம் இதே மாதிரி மாவில் நல்லா முக்கி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 3/4 அளவு முங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக முங்கக்கூடாது. அச்சு ஃபுல்லும் மாவில் முங்கிட்டு அப்படின்னா அச்சு முறுக்கு வராது. 3/4 அளவு முங்குற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். நான் ஒரு வாட்டி கூட காட்டி தரேன், பார்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இதே மாதிரி 3/4 பார்த்திங்களா ஃபுல்லும் முங்கிட்டு அப்படின்னா அச்சு முறுக்கு வராது. இதே மாதிரி முக்கி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. குச்சியை கம்பி வச்சு இதே மாதிரி கீழே போட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்காக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டவ்வை கூட்டியும் குறைச்சியும் வச்சுருக்குறோம். கூட்டியே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா கரிஞ்சிடும். குறைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அச்சு முறுக்கெல்லாம் செய்யும்போது நான் எப்போவுமே வெளி கிச்சனில் தான் நான் செஞ்சுப்பேன். விறகடுப்பு இருக்கிற கிச்சன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் நான் செஞ்சுக்கிறேன். வீட்டுக்குள்ளே உள்ள கிச்சனில் நான் செஞ்சுக்க மாட்டேன். அதில் செஞ்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் தெறிக்கும். அதுக்காக நான் இதே மாதிரி மெத்தடில் தான் பண்ணிப்பேன். நான் வெளியில் வச்சு கூட பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே அவுட்டோர் குக்கிங் மாதிரியும் நான் பண்ணிப்பேன்.
நான் இன்றைக்கி செய்யும்போது நைட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து வெளி கிச்சனில் வந்து இதே மாதிரி செஞ்சுக்கிறேன். என்னுடைய குட்டி பிள்ளைங்கள ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க, இந்த டைமில் தான் நான் அச்சு முறுக்கு செஞ்சுக்கிறேன். அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு கூட யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக வேலை முடியும். 1 ஹவர் ஆகிற இடத்துல 3/4 மணிக்கூரில் வேலை முடியும். எனக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆகிடுச்சு. இந்த 1 கிலோ பச்சரிசியும் போட்டு அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அச்சு முறுக்கும் செஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து 1 ஹவர் ஆகலாம். நீங்கள் விறகடுப்பில் பண்ணீங்க அப்படின்னா கேஸ் எல்லாம் நம்மளுக்கு மிச்சம் வந்துடும். ஆனால் வந்து கறியும் அது மட்டும் இல்லாமல் 1.5 மணிக்கூர் 2 மணிக்கூர் கூட ஆகும். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி அச்சை மாவில் முக்கி ஒவ்வொன்றா போட்டு மறித்து எடுத்துக்கோங்க. கறியை விட்டுறாதீங்க, கரிஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் நான் எல்லா அச்சு முறுக்கும் செஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக 1 கிலோ பச்சரிசியில் 50 அச்சு முறுக்கு கிடச்சிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். அவங்க சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.